ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு எலமெண்ட் 3D அப்படிங்கிற அந்த பிளகின் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான 3D டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி வீடியோ லேயரை யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வழக்கம் போல் நியூ கம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் வந்து நம்ம ஒரு 15 செகண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ விண்டோவில் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபாண்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கூகுள் இன்புட் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல் அப்படிங்கிற அந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேரக்டர் விண்டோவுக்கு வந்துடுறேன். வந்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக 36 அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த பிக்சலை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GIST TMOT சுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அலைன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே நம்ம டைம்லைன் ஏரியாவில் நம்ம அந்த ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஹைட் பண்ணிவிட்டு டைம்லைன் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம எலமெண்ட் 3D யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம E3D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண அந்த எலமெண்ட் 3D லேயரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம இந்த சர்ச் ஏரியாவில் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். ஸோ நமக்கு எலமெண்ட் 3Dயோட அந்த பிளகின் வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஆட் பண்ண அந்த சாலிட் லேயர் இருக்கு பாருங்க E3D அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேயர் மேலே நம்ம ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக நமக்கு நம்ம ஆட் பண்ண அந்த எலமெண்ட் 3Dயோட ப்ரீசெட் ஆப்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அதில் போயிட்டு நம்ம கஸ்டம் லேயர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது கீழே வந்துட்டு கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம பாத் லேயர் 1 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக நோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து தமிழ்நாடுன்னு டைப் பண்ண பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நான் எஃபெக்ட்ஸ் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த கஸ்டம் லேயர் அப்படிங்கிறத நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம சீன் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இதில் போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். சார் இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்டோட 3D வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் மாடல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண அந்த 3D டெக்ஸ்ட். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு நேம் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த நேம் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ ஸோ அந்த நேமை நீங்கள் ரீநேம் பண்ணிடுங்க. ஸோ ரீநேம் பண்ணிட்டு இங்கே எடிட் விண்டோவுக்கு வந்துருங்க. எடிட் விண்டோவுக்கு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த ஸ்லைட் பாரை தள்ளுங்க. தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நேராக உள்ள அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 90 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த 3D லெட்டர் வந்துட்டு நமக்கு ஹரிசாண்டல் வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு ஒரு 5 அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலை நம்ம செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் மாடல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்து நமக்கு டூப்ளிகேட்டாக கிடைச்சிரும். ஸோ அந்த நம்ம டூப்ளிகேட் பண்ண அந்த மாடல் இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிடுவோம். என்னவா ரீநேம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிடலாம். ரீநேம் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அது கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படின்னா பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளேன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளேன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரூஷன் மாடல் நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே அங்கே எடிட் விண்டோக்கு வந்தீங்க அப்படின்னா சைஸ் XY அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டிஃபால்ட்டாக உள்ள அந்த 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 25 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி ரைட் சைடு உள்ள அந்த 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு அதையும் நம்ம 25 அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரிவ்யூ விண்டோவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு கீழே நமக்கு இந்த பிளேன் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த டூப்ளிகேட் மாடல் இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு பெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பெவல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. எடிட் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம ஒரு 6 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெவல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டாக 0.5 இருக்கு. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம்னா 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீழே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பெவல் அவுட்லைன் அப்படிங்கிற அந்த ஹெட்லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நேராக உள்ள அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த ப்ரிவ்யூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலோட அவுட்லைன் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளேன் மாடல் இருக்கு பாருங்க. ஸோ அந்த பிளேன் மாடலை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பிளேன் மாடலோட மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு நேராக நம்ம ப்ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு வந்துருவோம். ஸோ வந்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த ப்ரோ ஷேடர் 2 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால இதை நான் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி கொண்டாந்து இந்த பிளேன் மாடலோட மெட்டீரியல் இருக்கு பாருங்க. ஸோ இது மேலே நான் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இந்த ப்ரிவியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதில் நம்ம இந்த பிளேன் மாடல் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேன் மாடல் வந்து இந்த டெக்ஸ்டோட கரெக்டாக மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகும்போது நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்க்குற மாதிரி இந்த பிளேன் மாடலை கரெக்டாக அந்த டெக்ஸ்டோட மெர்ஜ் ஆகிருக்கிற மாதிரி நீங்க கொண்டாந்து வச்சிருங்க. கொண்டாந்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிளேன் மாடலை செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் விண்டோவுக்கு வந்துருங்க. எடிட் விண்டோவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூவி மேப்பிங் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே வந்துட்டு யூவி ரிப்பீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட்டாக உள்ள அந்த 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணிட்டு ஒரு 5 கொடுத்துருவோம். அதே மாதிரி ரைட் சைடு உள்ள அந்த 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணிட்டு 5 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷனில் அந்த கியர் ஐக்கானுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு ரெஃப்ளெக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேராக வந்துட்டு டிஃபால்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மிரர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாடல் நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இந்த மெட்டீரியல் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த ப்ரோ ஷேடர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ரோ ஷேடர் அப்படிங்கிறது காமிக்கல அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பிசிகேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்துட்டு பிரைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த தமிழ்நாடு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாடல் மேலே நான் விட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளேன் மாடலுக்கும் நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டோம். இந்த தமிழ்நாடு டூப்ளிகேட் அப்படிங்கிற அந்த மாடலுக்கும் நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண அந்த மாடல் மேலே நம்ம எந்த ஒரு மெட்டீரியலும் நான் அப்ளை பண்ணல. ஸோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாடல் மேலே நம்ம மெட்டீரியலுக்கு பதிலாக வீடியோ லேயரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா தமிழ்நாடு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாடல் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்ம பிரைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆட் பண்ண பாருங்க மெட்டீரியல். ஸோ அதை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. வந்தீங்கன்னா இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். ஸோ அந்த இல்லுமினேஷன் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லைட் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் லைட் ஆரஞ்சு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் சூஸ் பண்ற கலரே உங்களுக்கு சேம் அதே கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணோடனே இந்த விண்டோ இருக்கு பாருங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் டைப் பண்ணக்கூடிய அதே நம்பர் நீங்க டைப் பண்ணுங்க. அதாவது E1951E அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த எலமெண்ட் 3 விண்டோவை நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டைம்லைன் ஏரியாவில் நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு கேமரா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு கேமராவோட ப்ரீசெட் வந்து நம்ம 50 mm கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த கம்போசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமராவோட ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதோட பொசிஷனை வந்து நம்ம பார்க்குற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேராக பக்கத்தில் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் விண்டோட டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த ஃபாலிங் லீவ்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதை மறக்காம நம்ம டைம் லைனில் கேமரா லேயருக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு இதோட ஐக்கான கிளிக் பண்ணி நீங்க ஹைட் பண்ணிருங்க. ஹைட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட் 3D லேயர் இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் லேயர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு கஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஸோ அந்த நோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ண அந்த வீடியோ லேயர் இருக்கு பாருங்க. ஸோ அந்த வீடியோ லேயரை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் சோர்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க எஃபெக்ட்ஸ் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம அந்த கஸ்டம் டெக்ஸ்டர் அண்ட் மேப் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி கஸ்டம் லேயர் அப்படிங்கிறதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சீன் செட்டப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிடுவோம். சீன் செட்டப் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம இந்த தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாடல் நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இந்த பெவல் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடுவோம். சூஸ் பண்ணிட்டு கீழே எடிட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. எடிட் ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே டிஃப்யூஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டிஃப்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா நோன் செட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த லோட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆப்ஷனுக்கு பக்கத்தில் அந்த ஏரோ இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஏரோவை கிளிக் பண்ணணும். ஸோ ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படி ஆப்ஷனில் நம்ம ஆட் பண்ண பாருங்க அந்த வீடியோ
வீடியோ லேயர் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அதை நம்ம கஸ்டம் லேயர் 1 அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மெட்டீரியலோட பெவல் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலுக்கு நேராக நமக்கு நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ லேயர் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனில் எலமெண்ட் 3D லேயரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் செட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஆம்பியன்ட் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மறக்காம இந்த எனேபிள் AO அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிருங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSAO இன்டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட்டாக உள்ள அந்த 2 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எடிட் பண்ணிட்டு ஒரு 10 அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSAO சாம்பிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சாம்பிள் அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக உள்ள அந்த 8 அப்படிங்கிற அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம 32 அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆம்பியன்ட் எக்ஸ்க்ளூஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மறக்காம எனேபிள் க்ளோ அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுவோம். கீழே வந்துட்டு க்ளோ இன்டென்சிட்டின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டிஃபால்ட்டாக உள்ள அந்த 2 அப்படிங்கிற அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 0.5 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளோ அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவோம். ரெண்டர் செட்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேமரா அனிமேஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கேமரா லேயரை செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கம்போசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே கேமராவோட ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா லேயர் இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் பொசிஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ஜூம் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கேமரா ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டியூரேஷன் ஏரியாவில் நம்ம செலக்ஷனை மறக்காம 0 செகண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுருவோம். 0 செகண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐக்கான் இருக்கு பாருங்க. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் வரும். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ட்ராக் கேமரா டூல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஜூம் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாதிரி இந்த ப்ரிவியூ விண்டோவில் நீங்க சென்டரா வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு மேல் பக்கமா நீங்க நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூம் இன் தேவைப்படுதோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நம்ம ஜூம் ஆப்ஷனை நம்ம செட் பண்ணி வச்சுக்குவோம். செட் பண்ணி வச்சுட்டு இந்த டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை நம்ம கடைசி செகண்டான 15வது செகண்ட் கொண்டு போயிடுவோம். கடைசி செகண்ட் கொண்டு போயிட்டு இந்த ஜூம் ஆப்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணிப்போம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுமோ நீங்க ரெடியூஸ் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு நீங்க பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்க டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஜூம் இன் இருக்கும். செலக்ஷன் நகர்த்த நமக்கு கடைசி செகண்ட் கொண்டு போகும்போது நமக்கு ஜூம் அவுட் ஆகிட்டு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேமரா ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த யூனிஃபைடு கேமரா டூல்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நம்ம செலக்ஷனை நம்ம 0 செகண்ட்ஸுக்கு வச்சுப்போம். 0 செகண்ட்ஸுக்கு வச்சுட்டு பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அதாவது 0 செகண்ட்ஸில் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பொசிஷனை வச்சுக்கிறேன். வச்சுட்டு கடைசி செகண்டுக்கு நான் கொண்டு போயிட்டு பொசிஷனை வந்து நான் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம அனிமேஷனை கம்ப்ளீட் பண்ண பிறகு டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை நம்ம 0 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கோம். 0 செகண்ட்ஸுக்கு வச்சுட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 0 செகண்ட்ஸில் ஜூம் இன் ஆகிட்டு நமக்கு கரெக்டாக நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கேமராவுக்கு க்ளோஸாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூரேஷன் நம்ம நகர நம்ம கடைசி செகண்டான 15வது செகண்ட் போகும்போது நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஜூம் அவுட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக தெரிய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெக்ஸ்டோட மிடில் போர்ஷனில் நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ லேயர் வந்துட்டு நமக்கு அழகாக ப்ளே ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்ம ஒப்பாசிட்டியை மட்டும் நம்ம அனிமேஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த கேமரா ஆப்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் 3D லேயரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் ஷார்ட்கட் வந்துட்டு நீங்கள் T அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. T அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டியோட இந்த ஆப்ஷன் கிடைச்சிரும். ஸோ அதில் போயிட்டு நம்ம மறக்காம ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டியூரேஷனில் செலக்ஷனை வந்து நம்ம 0 செகண்ட்ஸில் நகர்த்தி வச்சிருவோம். 0 செகண்ட்ஸில் நகர்த்தி வச்சுட்டு ஒப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி செலக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஒரு 2வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சிருங்க. 2வது செகண்டுக்கு நகர்த்திட்டு ஒப்பாசிட்டி எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 100 அப்படிங்கிற கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி செலக்ஷனை நீங்கள் கடைசியில் கொண்டு போயிருங்க. 15வது செகண்ட் கொண்டு போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி செலக்ஷனை வந்து நம்ம ஒரு 13வது செகண்ட் கொண்டு வந்துருவோம். ஒரு 13வது செகண்டுக்கு செலக்ஷனை கொண்டு வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஃபைனலாக நம்ம அனிமேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு செலக்ஷன் நீங்கள் 0 செகண்ட்ஸில் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0 செகண்ட்ஸில் இருக்கும்போது ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். 2வது செகண்ட் வரும்போது ஒப்பாசிட்டி 100% வந்துடும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த எலமெண்ட் 3Dயோட கேமரா அனிமேஷனும் நமக்கு அழகாக கம்ப்ளீட் ஆகிட்டு 15வது செகண்ட் வரும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எலமெண்ட் 3Dயில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக டெக்ஸ்ட் லேயரை 3Dயாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ அதில் எப்படி நம்ம
மிடில் போர்ஷனில் வீடியோ லேயர் ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.